சதாசிவ சம்வர்த்தௌ வா கர்த்த பிரதிபத்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோசி வருஷம் தை மாதம் 23ஆம் நாள் 5/2/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற அற்புதமான புதன்கிழமை. இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்வார்கள். சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் என்கின்ற புதுமனை புகுவிழா செய்வதற்கு, ஆலயத்திலே ஒரு கும்பாபிஷேகம் செய்வதற்கு இந்த புதன்கிழமை கிடைத்தால் அதை போல ஒரு அற்புதமான நாள் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த நாள், நட்சத்திரம், திதி, வாரம், யோகம், கரணங்கள் எல்லாம் சேர்ந்து வருகின்ற பொழுது இந்த வாரமும் புதன்கிழமையும் அமைந்தால் சிறப்பு. அவ்வாறு அமைவது மிகவும் குறைவாக இருக்கும். அவ்வாறு அமைந்தால் சிறப்பு. அவ்வாறான இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமையிலே நாமும் இவ்வாறு சிறப்பான நாளிலே இறை வழிபாடுகளையும் செய்து, இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து இறை பிரார்த்தனைகள் செய்வதோடு, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற வகையிலே தை மாதம் மலர்ந்து இன்று 23 நாளாகிறது. சுபகாரியங்கள், சுப முகூர்த்தங்கள் இவையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள், மங்களமான வைபவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். அவ்வாறான இந்த மங்கள வைபவங்களை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுது, பொதுவாக ஒரு திருமணம் என்று எடுக்கின்ற பொழுது அல்லது ஒரு நிச்சயதார்த்தம் செய்வதற்கு நாம் ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது, அல்லது ஒரு கிரகப்பிரவேசம், புதுமனை புகுவிழா, வீடு குடிபூரல் செய்வதற்கு நாம் நாள் பார்ப்பதற்கென்று சோதரிடத்திலே செல்வார்கள். பலர் ஆலயங்களிலே குருமானத்திலே செல்வார்கள். சென்றது இவர்கள் சொல்லுகின்ற முதல் விஷயம் என்னவென்றால், ஒரு லீவு நாளாக பாருங்கள், சனி ஞாயிறு வர்ற மாதிரி பாருங்கள் என்றுதான் கேட்பார்களே தவிர, நல்ல மூர்த்தமாக எங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்றதாக, என்னுடைய மனைவியுடைய நட்சத்திரம், என்னுடைய பிள்ளைகளுடைய நட்சத்திரங்களுக்கு ஏற்றதாக ஒரு நாள் பாருங்கள் என்று யாரும் சொல்றது கிடையாது. சனி ஞாயிறில் ஒரு விடுமுறை நாளாக நாள் பாருங்கள் என்று எடுத்த எடுப்பிலேயே சொல்லிவிடுவார்கள். இது தவறு. நமது வசதிக்காக, நம்முடைய உறவுகள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் நாம் இந்த காரியங்கள் செய்வதல்ல. நல்ல நாளிலே, நல்ல திதியிலே, நல்ல நட்சத்திரத்திலே, நல்ல யோகத்திலே, நல்ல கரணம் நிறைகின்ற பொழுதுதான் அந்த சுபகாரியம் செய்கின்ற பொழுது நல்லதாக இருக்கும். அவ்வாறு நாம் இந்த ஒரு சுபகாரியங்களுக்கு செய்கின்ற பொழுது திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் எல்லாம் சேர்ந்து நாளாக அமைய வேண்டும் என்று பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு திருமணம் என்றால் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஏதுவாக அமைகின்றதா என்று பார்க்க வேண்டுமே தவிர, எங்களுடைய பெரியப்பா வர வேண்டும் வெளிநாட்டிலிருந்து, சித்தப்பா வர வேண்டும் வெளிநாட்டிலே இருந்து, உறவுகள் வர வேண்டும், விடுமுறை நாள் என்றால் அவர்கள் வந்து நின்று போகிறதுக்கு வசதி என்று வசதி பார்த்து சனிக்கிழமையிலே மூர்த்தம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமையிலே மூர்த்தம் பாருங்கள் என்று கேட்காதீர்கள். சனிக்கிழமைகளிலே
எந்த ஒரு காரியத்தை கொண்டும் சுபகாரியம் செய்யப்படாது. சனிக்கிழமையிலே திருமணங்கள் செய்யவே கூடாது. சனிக்கிழமையிலே கும்பாபிஷேகம் பண்ணவே கூடாது. இந்த சனிக்கிழமையிலே வீடு குடிபோல் செய்யவே கூடாது. இதை ஒவ்வொருவரும் மனதிலே நீங்கள் திடமாக இதனை ஏற்றிக்கொள்ள வேண்டும். உறுதியாக இவற்றை நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சி உங்களுக்கு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இதை உணர்ந்து செய்ய வேண்டும். சனிக்கிழமையில் திருமணங்கள் செய்யக்கூடாது, குடிபுறல் செய்யப்படாது, கும்பாபிஷேகம் செய்யப்படாது. சனிக்கிழமை மந்தவாரம் என்று சொல்லப்படுவது. அன்று எண்ணெய் ஸ்நானம், எண்ணெயை வைத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலே எண்ணெய் பூசி ஸ்நானம் செய்ய சொன்னார்கள். அதனாலே தான் தமிழ் மூதாட்டி அவ்வை கூட சனி நீராடு என்று அழகாக சொன்னார். எனவே இந்த சனிக்கிழமைகளிலே நாம் இவ்வாறு பிரார்த்தனைகளையும் செய்து இறையருளை பெறுவதோடு இந்த தை மாதத்திலே நடக்கின்ற சுப காரியங்களையும் சுப நாட்களிலே நாம் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுவாக நான் யார், மற்றவர் யார் என்று நாங்கள் அவர்களுடைய அடையாளத்தை, அவர்களுடைய ஆளுமையை, யார் என்ற அந்த கேள்விக்கு பதில் தேடுகின்ற பொழுது பெரும்பாலும் அவர்களுடைய பெற்றோர், அந்த குடும்பம், அந்த சமூகம் என்ற ஒரு பின்புலத்தில் தான் அவர்களை நாங்கள் பார்ப்போம். அவர்களை பற்றிய சில வேளைகளிலே ஒரு முற்சார்பு எண்ணங்களால் நாங்கள் பாதிக்கப்படலாம் அல்லது செல்வாக்கு வகுக்கப்படலாம். அவர்கள் யார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு அவருடைய பின்புலம், அவருடைய சமூக, அவர்களுடைய சமய, அவர்களுடைய குடும்ப பின்புலம் அவசியமானது. ஆனால் சில வேளைகளிலே அவர்களுடைய அந்த பின்னணியை கொண்டு மட்டும் நாங்கள் ஒருவரை எடை போட முடியாது. ஆண்டவர் இயேசு அவர் தம்முடைய வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்த பொழுது மக்கள் அவரை பார்க்கின்றார்கள். ஒரு போதகராக, சிறந்த ஆளுமை உள்ளவராக, வழிநடத்தக்கூடியவராக, கடவுளுடைய மகன் என்று அவர்கள் பார்ப்பதற்கு அவர்களுக்கு தடையாக இருந்தது. அது ஒரு புறம் உதவியாகவும் இருந்திருக்கலாம், மறுபுறம் அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக எழுவதற்கு காரணம், அவர் சூசையின் மகன் அல்லவா என்று அவர் யார் என்பதற்கு பதில் தேடினார்கள். இவர் சூசையின் மகன் என்று கேட்கின்ற பொழுது எங்களுக்கு அறிமுகமானவர்கள் அவர்களை நாங்கள் பெரியார்களாக பார்ப்பது கடினமாக இருக்கலாம். எங்களுக்கு அறிமுகமானவர், எங்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒருவர் எப்படி ஒரு பெரியவராக வர முடியும் என்று, எப்படி ஒரு சிறந்த போதகராக வர முடியும் என்று சிலர் அதை நினைத்து மகிழ்ச்சி கொள்வார்கள், பாராட்டுவார்கள், பெருமிதம் கொள்வார்கள். அந்த பெருமையை தங்களுக்கும் அவர்கள் சேர்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த இயேசுவை பொறுத்தளவிலே சூசை என்பவர் ஒரு அமைதியான, பக்குவமான மனிதர். தன்னை விளம்பரம் செய்யாமல் அவர் தனக்கு புகழ் தேடாத ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். ஆனால் சூசையனுடைய மகன் என்பது வேத நூலிலே மிகவும் முக்கியமானதொரு கூற்று ஆகும். ஏனென்றால் தாவீதினுடைய பரம்பரையிலே இயேசு பிறப்பார். அவருடைய உண்மையான பிறப்பு ஊர் பெத்லகேம். ஆனால் சூசையனுடைய வெளி தோற்றம் அவர் ஒரு பெரியதொரு பிரபலியமான ஒரு மனிதனாக அல்ல, ஆனால் அந்த ஊருக்குள் தெரிந்த ஒரு மனிதனாக இருந்தார். இப்படி நாங்கள் ஒருவருடைய பின்புலத்தை அறிய போகின்ற பொழுது
நாங்கள் ஒன்றில் அவரை பாராட்டுவோம் அல்லது அவரை பற்றி நாங்கள் குறைவாக பேசுவோம். அவருடைய மதிப்பை நாங்கள் குறைத்து எடை போடுவோம். இங்கு இயேசுவினுடைய உண்மையான ஆளுமையை, அவருடைய இறைமகன் என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த மக்களுக்கு தேவையானது இறை நம்பிக்கையாகும். விசுவாசம் என்ற அந்த ஒளியில் அவரை பார்த்திருந்தால் இயேசு ஒரு உண்மையாகவே மீட்பர் என்பதை கண்டு கொண்டிருப்பார்கள். அதனால் எங்களுடைய அறிவும் புத்தியும் எங்களுடைய ஆற்றல்களும் எங்களுடைய மனித தன்மையிலே நாங்கள் சில நிகழ்வுகளை, மனிதர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களை தவறாக புரிந்து கொள்கின்றோம். அவர்களை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இயலாமல் இருக்கலாம். அதனால் நாங்கள் ஒருவரை பற்றி எடை போடுகின்ற பொழுது, இவர் யார் என்று அறிகின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய அகத்திலே, உள்ளத்திலே இறை நம்பிக்கை, விசுவாசம் என்கின்ற அந்த கண்ணாடியை நாங்கள் போட வேண்டும். ஏனென்றால் ஒருவர் மற்றவருக்கு மறைபொருளாக இருக்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும், இவரை பற்றி எனக்கு தெரியாதா என்று சிலர் அவர்கள் உயர்வாக பேசுவார்கள். அதாவது அவர்களை தெரியும் என்று சொன்னால் அது ஒரு எதிர்மறையான, இவரை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியும், இவருடைய பின்னணி தெரியும், அவருடைய பெற்றோர் தெரியும், பெற்றோருடைய பெற்றோரை தெரியும் என்று சொல்லி ஒருவருடைய வாழ்க்கையை ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு சிறைப்பிடிப்பது போல இருக்கலாம். ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு கடவுளுடைய அருள் மற்றவருடைய எப்படி செயலாற்றுகின்றது என்ற அந்த விசுவாச கண்ணத்தோடு பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மற்றவர்களுடைய மாண்பை, அவர்களுடைய பெருமையை, அவருடைய சிறப்பை, அவருடைய அழகை, அவருடைய நல்ல எதிர்காலத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாச கண்ணோட்டத்தோடு நாங்கள் ஒருவர் மற்றவரை பார்ப்பதற்கு இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே
அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார். என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன். என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால், சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்லிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.